வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. முன்னாடி வீஸுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவருக்கு வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று 2000 பேர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் ஃப்ரெண்டுக்கு வர மாட்டேங்குதுன்னு சுத்தமாக வந்து எனக்கும் வந்து புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நன்றி. நம்ம கார்த்தி பஞ்சாயத்துக்கு அப்படியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல என்ன தம்பி, காலையில் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருந்தோம், நீங்கள் என்ன செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. அந்த இடத்துல பார்வதியை பார்க்குறாங்க. பார்வதியும் வந்து நிற்கிறாங்க. என் புருஷங்கிட்ட நேற்று பேசி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்கிறப்ப சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி கார்த்தியும் நம்ம மெயில் வாங்கணும்னு நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா முழு விவரமும் தெரிஞ்சாச்சு. இப்போதைக்கு நம்ம இதை எல்லாத்தையும் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், 10ல் 11 ஆகிடுது. என் பொண்டாட்டி ரொம்ப கெட்டிக்காரி. இது போலலாம் யாரும் வந்து விசாரித்ததில்ல. அப்படியே நீங்கள் அங்கே சபையில் வந்து சொன்னீங்கனாலும் எடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சரிங்க, இதுக்கு நான் வேறு ஒரு வழி வச்சுருக்கேன்னு கார்த்தி வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து மயில் வந்து யோசிக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலையே சகல, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, மாமா ரொம்ப பாவமாச்சேன்னு சொல்கிறப்ப அப்படியே ஏதாவது நிரூபிக்க முடிஞ்சிச்சா, நான் ஏதாவது சொல்லுவேன், அது எல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. மாமா நீங்கள் நல்லவருங்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, உங்களை நம்பாமல் வேறு யாரை மாப்பிள்ளை நான் நம்ப போகிறேன்? கட்டின பொண்டாட்டியே நம்பலை, நீங்கள் என்னை நம்பிக்கையோடு வந்து நினைக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. என்னமோ மாப்பிள்ளைங்க 2 பேரும் நீ நல்லவன்னு இந்த ஊரே சொல்கிற மாதிரி நடந்துக்கிறியா? ஏன்யா உனக்கு இது மாதிரிலாம் அல்பத்தனமான வேலைன்னு சொல்லி மயில் வாகனம் முன்னாடியே பேசினோன்னே செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாப்புல. அவர் மாட்டுக்கும், டேய் நீங்கள் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா, வாயை மூட்டை அமைதியாக இருங்க, இல்லாட்டி என்ன செய்வேன்னு தெரியாது. சரிங்க அமைதியாக இருங்க, வம்புழுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இது போல தான் வம்புழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள எல்லாரையும் இப்போ என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தண்ணி போல் இருக்கணும். எதை தூக்கி எறிஞ்சாலும் கடைசியில் அவங்களுக்கு தான் பிரயோஜனமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி என்ன ஆகிடுது, பெரிய பாறாங்களை உருட்டி விட்டாலும் கொஞ்ச நேரம் கலங்கியிருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் பழையபடி ஆகிடும். அவங்க எரிஞ்சு அவங்க கை தான் வலித்து அங்கேருந்து ஓடிடுவாங்க. அதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கை எல்லாமே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பர் சகலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட திட்டத்திலலாம் இவங்க தூசி போல் வந்து காணாமல் போயிடுவாங்கன்னு சொன்னோன்னே இந்த கலசத்தை பஞ்சாயத்தில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே எதுக்குப்பா கலசத்தை எடுத்து கொடுத்த, நீங்கள் என்ன சொன்னீங்க, இவங்க என்ன சொன்னாங்க, யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க இதை செய்யக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. எங்கள் மாமா மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த கலசமானது நான் இவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறேன். இவங்க 2 ரவுண்டு வந்து சுற்றிட்டு வரட்டும். இவங்க நல்லபடியாக வந்தாங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இவங்களை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி 2 ரவுண்ட் தானே சுற்றிட்டு வந்துடலான்னு சொன்னோன்னே அவங்க லைட்டாக வந்து அச்சப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க மாட்டுக்கும் கலசத்தை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. கார்த்தி என்ன யோசித்து வச்சுருந்தாங்கன்னா, அவங்க புருஷனை அந்த இடத்துல வந்து நிற்க வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுக்காக தான் கார்த்தி மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டுருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து எல்லாருக்கும் இதுக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், தெய்வத்துக்கிட்டே வந்து சொல்லியாச்சு, இனிமேட்டு யார் நல்லவங்கிறத நான் இருந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தெய்வத்துக்கிட்ட கொடுத்தாச்சுன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னோன்னே சந்தோஷம், இனிமேட்டு நடக்கிற ஆட்டத்தை பாரு. இப்பயே சொல்லிட்டேன், இந்த கார்த்தியும் மயில் வாகனமும் இங்கே சுற்றி இருக்கிற யாருமே நவரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஏன்பா இப்படியெல்லாம் வந்து சொன்னேன், நிச்சயம் இவங்க ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் 2 ரவுண்டு சுற்றிட்டு இங்கே தானே வந்துடுவா அப்படின்னு சொன்னேன். அது என்னமோ வாஸ்தவம் தான் சொல்லி முத்துவேலும் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சு, ஒரு ரவுண்டு வந்து சுற்றிட்டு வந்துட்டாங்க பாரியா, ஒரு ரவுண்டு வந்து சுற்றிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ராஜராஜா நீ இப்படி வந்து ஒரு நிலமை உனக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா, போ எல்லாமே எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு சொன்னோன்னே உன் மாப்பிள்ளைங்களை நம்பி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னமும் நான் நம்புகிறேன், கடைசி நிமிடம் வரைக்கும் நான் நம்புவேன், ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து செஞ்சிகிட்ருக்கீங்களே, உங்களை நிச்சயம் என் மாப்பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து சுழுக்கெடுக்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாமா இதெல்லாம் நிரூபித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது.
நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் அப்படியெல்லாம் யாரையும் வந்து விட்டுற மாட்டோம். அதே சமயத்தில் எவனாவது ஒருத்தன் இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஓடவே முடியாது அப்படின்னு மயில் வாகனம் செம்மையா அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஒரு முடிவாக தான் வந்திருக்காங்க போல இருக்கே, இந்த அளவுக்கு இவன் ஆவேசமாக பேசுகிறானா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம முத்துவேலு. அந்த நேரம்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏண்டி, அங்கே இருக்கும்போது தான் எவனையும் நிம்மதியாக வாழ விடலை, ஒவ்வொரு வாட்டியும் இங்கே போய் போய் இப்படியெல்லாம் பண்ணுறியே, நீ சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க முடியாது. என்னால் லக்ஸுரியாக வந்து வாழ முடியுமா? இப்படியெல்லாம் செஞ்சாதான் எனக்கு நிறைய வந்து பணம் காசு கிடைக்குது. நீ ஓடி ஓடி உழைக்கிறியே, அதை மற்றவங்க வந்து மதிச்சாங்களா? உனக்கு ஏதாவது கிடச்சிச்சா? என்ன கிடச்சிச்சு? 1000 ரூபா தான் கிடைக்குது. ஏண்டி, 1000 கிடைக்கட்டும் 2000 கிடைக்கட்டும், ஆனால் அந்த 1000 ரூபா உனக்கு வேணால் சின்னதாக இருக்கலாம், எனக்கு பெருசுன்னு நான் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் உனக்கு பத்தாது. அதை விட நிம்மதின்னு ஒன்று கிடைக்கும். நான் எவ்வளோ ரூபா சம்பாரித்தாலும் எனக்கு நிம்மதி இருக்குண்டி. ஆனால் உன்னால் இப்போ நிம்மதியாக இருக்க முடியுதா? இப்போ அங்கே படபடப்பாக இருக்குமே, ஒரு வேளை நிரூபிச்சிட்டாங்கன்னா எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பேன்னு உனக்கு கவலையாக இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு நீ இங்கே கலசத்தை வச்சுட்டு அப்படியே வந்துரு, என் கூடயே போயிடலாம். ஏன்னா நீ அங்கே அசிங்கப்பட்டு நிற்க முடியாது. போயா, உன்னை மாதிரிலாம் வந்து நம்பியிருந்தா நான் இப்படி தான் வந்து நிற்கணும் நட்டத்தில். எனக்கு தேவை பணம் தான், அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன். இனிமேட்டும் நான் அப்படி தான் முயற்சி பண்ணுவேன். அப்படியா, சரி சரி, நீ இது வரைக்கும் யாருனால எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணேங்கிற விஷயம் எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து நான் கொடுத்துட்டேன். அதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களையா பார்த்து அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காப்புல நம்ம ஹீரோ. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் உனக்காக அங்கே வரிசையாக வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். அவங்க சொன்னாங்கன்னா நீ நம்புவ, ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாம் என் மேலே பழி போடுறதுக்காக, ராஜராஜனை காப்பாற்றுறதுக்காக இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன உன் அளவுக்கு யோசிப்பாங்கன்னு நினச்சியா? பெரிய பெரிய நிறுவனத்தையே அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர் சேர்ந்தவங்க, அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரை சந்தித்து தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க ப்ளஸ் அந்தந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்களும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இது போல தான் எங்கள் கிராமத்துலேயும் நடந்துச்சு, இதே தான் இவளுக்கு வேலையாக போச்சுன்னு சொன்னாங்கன்னா நீ என்னடி பண்ணுவேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போனவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. என்னையா சொல்கிற? பாதிக்கப்பட்டவங்க கூட்டிகிட்டு வரலையா? அப்போனா அங்கே ஒவ்வொருத்தரும் வந்து இருக்காங்களே பெரிய தலைக்கட்டுங்க, அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அவங்க சொன்னால் இவங்க எல்லாரும் கேட்டு தானே ஆகணும். அப்போ நான் இங்கே அதே மாதிரி தான் ஒரு பித்தலாட்டத்தை செஞ்சுருக்கேன்னு இவங்க ஈஸியாக உன்னை அடித்து துரத்திடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்லா யோசிச்சுப்பார். இங்கே கலசத்தை வச்சுட்டு நீ மாட்டுக்கு இங்கேருந்து வந்துட்டேன்னு வச்சுக்கியேன், உன் மேலே தப்பு இருந்துச்சு அதனால் நீ ஓடி போயிட்டேன்னு அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிப்பாங்க. பேச்சோட முடிஞ்சு போச்சு, அவங்க என்ன பேசுனா உனக்கு என்ன? ஆனால் நீ அங்கே மட்டும் போனேன்னு வச்சுக்கியேன், நான் சொன்னது நடக்கும், சொன்னதுக்கு மேலேயும் நடக்கும். அப்புறம் உன் இஷ்டம், நீ உதப்பட்டு தான் போவ. அதுக்கப்புறம் என்னால் எதையுமே வந்து தடுக்க முடியாது. உனக்கான வாழ்க்கை நான் சொன்னதை கேளு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ திருந்துற வழியை பாரு. உனக்கு பணம் தானே வேணும், நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து சம்பாரித்து கொடுக்குறேன். எப்படியா எப்படியா உன்னால் சம்பாரித்து கொடுக்க முடியும்? நீ ஒரு சாதாரண இடத்துல தானே இருக்க. இல்லை, எனக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு. மாதத்துக்கு 1,00,000 ரூபா கிட்ட எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு நிம்மதியாக வாழலாம், நீ நினச்ச மாதிரி சொகுசாகவும் வாழலாம், ஃப்யூச்சருக்கு சேர்த்து வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னடா அது, இப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளை சுற்றி வந்து நடக்குதா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. உனக்கு கிடைக்கிற 2 ஆப்ஷன் தான், ஒன்று இந்த பக்கமா அந்த பக்கமா. என்னப்பா அந்த அம்மாவை இன்னும் காணோம், அதான் எப்படி வர முடியும்? இவ்வளோ நேரம் அவங்க 2 பேரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மொதல் ரவுண்டில் ஒருத்தன் ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் எங்கே போனான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கின வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர் வந்து தப்பிக்க போவாங்க, அவங்க மட்டும் தப்பிச்சாங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா, நான் ஒரு பக்கம் நின்றுக்கிறேன், சகல ஒரு பக்கம் நின்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கலான்ட்டு இருக்கிறப்ப நான் வரல, நீங்களே போய்க்கங்கன்னு கார்த்தி சொன்னோன்னே அப்படியே அவங்க 2 பேர் பக்கத்துலேயும் நிற்கிறாங்க. டேய், ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஏகப்பட்ட பேரை வந்து நிற்க வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே
ஐயையோ! வசமா சிக்கிட்டோமா? ஆமா, வசமா சிக்கிட்டீங்க. அதுவும் எப்படி இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னு, அந்த பொண்ணு இப்ப வரப்போறதே இல்ல. எல்லா திட்டமும் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அங்க போய் பார்ப்போம். அங்க கலசம் மட்டும் தான் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு லெட்டர்ல, "இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு ஒருத்தவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சின்ன வயசு ஃபோட்டோவையும் நாங்க அங்க வச்சிருவோம். அத வச்சதுனால எல்லாமே வந்து தெரிய போகுது." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அட பாவிங்களா! இப்படியாடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா நீங்க தோத்தே போமாட்டீங்களா? ஏன்டா நீங்களே இவ்வளோ கேவலமா கூட்டம் சேர்த்துக்கிட்டு யோசிச்சீங்கன்னா, நாங்க நல்லதுக்காக இது கூட செய்யலைன்னா எப்புட்றா? நான் அந்த ஃபோட்டோவ வைக்க சொன்னது என்னோட ஐடியான்னு மயில்வாகனம் வந்து சொல்றாங்க. ஏன்னா, நீங்க பண்ணி வச்ச வேலை அப்படி ஒரு வேலையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இந்த வாட்டி எங்கள மன்னிச்சு விட்டுருவீங்களா? செம்மையா வந்து மன்னிக்க போறோம். அதுவும் இந்த திருவிழா முடியிற வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு தான். அப்படியே உல்டாவா நெனச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து அச்சச்சோ! என்னடா இது இவன் பெருசு பெருசா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே! எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துரட்டுமா? அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே யாரும் இங்கேருந்து நகரக்கூடாது. நீ இப்படியெல்லாம் இப்ப 2 பேரும் ஜகா வாங்கி பேசுறத பார்த்தா, இது எல்லாம் சிவனாண்டி உன்னோட வேலையா? முதல்ல அந்த பொண்ண என்ன ஏதுன்னு தெரில. போய் பார்ப்போம்ன்னு சொன்னோனே, வாங்க பார்க்கலான்னு. யாரும் வரக்கூடாது. நாங்க மட்டும் போயிட்டு வரோம்ன்னு சொன்னோனே, அந்த கலசம் இருக்கு, அந்த ஃபோட்டோ இருக்கு. என்னையா இங்கே ஒரு ஃபோட்டோலாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த ஃபோட்டோவ பார்க்குறாங்க. மச்சம் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பக்கம் இந்த தப்புக்கான காரணமே இந்த சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து தான் நான் அந்த மச்சத்தை கண்டுபிடிச்சேன். இதை வச்சு பைசா வந்து ரெடி பண்ணலாம் தான் நான் யோசித்தேன். உண்மையிலே அவர் நான் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தேன். அப்போன்னு பார்த்து தான் இவங்கள நான் சந்தித்தேன் அப்படின்னு சிவனாண்டி முத்துவேல் பேரை வந்து எழுதிட்டு, அப்படியே இவங்க தான் எனக்கு எல்லாமே வந்து உதவி செஞ்சாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க. அவங்க புருஷன் வந்து எழுத சொன்னதுனால அப்படியே அந்த லெட்டர் ஆல்ரெடி கார்த்தியும் மயில்வாகனும் எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த இடத்துல அது ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுருக்காங்க. இன்னும் 2 3 வசனம்லாம் சேர்த்து நம்ம மயில்வாகனம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இதை முதல்ல அங்கே போய் படிக்கலாம், அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவும் கலசத்தையும் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல இதை பார்த்த உடனே ரொம்பவே வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன நடக்குது இங்கே? அந்த பொண்ணு எங்கே போனா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு அங்கே இல்லை, அவள் எழுதி வச்சிருக்கிற லெட்டர் தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த லெட்டருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ உள்ளே இருக்குது, ஃபஸ்ட்டு படிச்சிடுறாங்க. நான் மச்சத்தை எப்படி பார்த்தேங்கிற விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க. ஓ! இது மூலியமா தான் வந்து தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து நான் செஞ்ச தப்பு தான். எனக்கு அம்மன் மேலே பயபக்தி அதிகமாக வந்துருச்சு. நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் அம்மன் எனக்கு புத்திமதி சொல்ல வச்சுட்டாங்க. இவரை மட்டும் இல்லை, இதுபோல் நான் பல பேரை வந்து ஏமாற்றிருக்கேன். எல்லாரும் சார்பாகவும் ராஜராஜன்ட்ட நான் பணிவன்புடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் உத்தமர் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி பிரில்லியண்ட்டாக வந்து சொல்ல தான் மயில்வாகனம் வந்து எழுதியிருக்காப்புல. இது எல்லாத்தையும் வந்து மாதம் வந்து மயில்வாகனம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. என்ன பார்வதி இப்படி அண்டர் பல்ட்டி அடிச்சிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது எப்படிங்க யார் காரணம்னு சொல்லாமையா அவங்க மாட்டுக்கும் தப்பிக்க போவாங்க? இந்த ஃபோட்டோ யார் கொடுத்துருப்பாங்க? அவங்க பேரை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் அடுத்த வரி என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே வந்து சொல்லிடுறாங்க. கார்த்தி லைட்டாக வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இல்லைப்பா, இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிறது தானே. இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரும் பேசுகிறத வந்து கவனிச்சிருக்கோம். இதை வச்சு பொதுவாக இப்படி தான் எழுதியிருப்பாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். எல்லாத்தையும் மயில் வாகனம் எழுதிவிட்டு வசனத்தை எல்லாத்தையும் வந்து வாச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே எல்லாரும் வந்து அந்த பொண்ணு தான் எழுதியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறாங்களே. இப்போ அவங்க பக்கம் செம்மையாக வந்து பலமாக்கிட்டாங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சித்தப்பா, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதறி போயிருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க, இவர் நல்லவராக தான் இருப்பாருன்னு நானும் ஆரம்பத்திலே நினச்சேன். அந்த லெட்டரை விடுங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. சரி பரவாயில்ல, ஒன்று நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும், இவர் எவ்வளோ பெரிய மனுஷன், இந்த மனுஷன் மேலே வந்து பழி போட்டு எல்லாரும் தான் நம்பினீங்க. அதே போல் தான் நானும் வந்து நம்பினேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா, பார்வதி இந்த சின்ன வயசு நம்ம ராஜராஜன் ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. அதை வச்சு தான் ஏமாத்திருக்காங்களா? அச்சச்சோ, பாவம் அந்த ராஜராஜன் ரொம்ப பெரிய மனுஷன். அவரை கொண்டு போய் அந்த சபையில் வந்து உட்கார வைங்க. உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம், அதை விட பெரிய பாக்கியமும் கூட. அவரை அசிங்கப்படுத்தின பாவத்துக்கு நம்ம எல்லாம் பரிகாரமாக இதைத்தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம மயில்வாகனம் தான் வந்து சொல்லியிருக்காங்க.
அந்த இடத்துல அடுத்த பக்கத்தை திரும்பி படித்தாங்க. உன் பேரையும் உன் சித்தப்பன் பேரையும் எழுதி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே வந்து நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே தான் இந்த வசனத்தை நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்தே வந்து சொல்கிறாங்க. எப்படிப்பா எப்படிப்பா இது எல்லாத்தையும் வந்து மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே சரிப்பா, நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இது போல் சந்தேகம் வருது யாருக்கும் நடக்கிறதில்ல, ஆனால் எங்கள் குடும்பத்தை மட்டும் சில பேர் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ சொல்கிறத கேளுங்கங்க, எப்போதுமே அவங்க நினச்சது என்றைக்குமே வந்து நடக்காது, இதுதான் நிஜமும் கூட, இதுதான் சத்தியமும் கூட அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராஜராஜனுக்கு சந்தோஷந்தாங்கலை. அப்பாடா, இது நான் இந்த என் குடும்பத்துக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கும் இப்படியெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பம் என்னை நம்பினதுக்கு நான் அவங்கக்கிட்ட மனசாரா வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு அப்படியே அவங்க குடும்பத்தை பார்த்து, அவங்க பொண்ணுங்களை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து ஃபீல் பண்ணி அழுன்னு அழுகுறாங்க. இந்த பெரிய மனுஷனை தாயா நீங்கள் எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க, என்னையா வந்து பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து எல்லாரையும் கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. சரியா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எங்கள் தாத்தா மட்டும் இங்கே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரியா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு, எங்கள் மேலே தப்பு இருக்குது, நாங்களும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ராஜராஜன் கையை பிடிச்சி இந்த இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு, நாங்களும் வருத்தப்படுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு வரிசையாக வந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக கார்த்தி எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி அமேசிங்காக வந்து கொண்டு போயிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.